வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, துளாராசிக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எவ்வாறு உள்ளது? 2/6/2026 அன்று நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி துளாராசிக்கு இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தாரு மனம். ஏங்க, நான் ஏற்கனவே 9ஆம் இடத்துல வந்து கொட்டி கொடுக்குங்கிறதுன்னு சொல்லிட்டாங்க எல்லா ஜோசிகரும். ஐயா, சாதகமோ பாதகமோ எதுவாக இருந்தாலும் வாழ்வியல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆவது கிடைக்கணும் துளாராசிக்காரர். ஒரு மைனூட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கூட எனக்கு கல்லு கூட கிணத்துல போட்ட கல்லு போலதான் சாமி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு விடப்பெயர்ச்சி கிடைக்காதா, மாற்றம் கிடைக்காதான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த துளாராசி அனைவருக்கும் இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை எழுதி கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில இறைவன் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. இந்த குருபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில சேஞ்சஸ் கிடைக்கலன்னா பாருங்க. நிறைய பேர் பக்துல குரு வந்தா பதவி போகும், பதவி உயர்வை கொடுக்கின்ற காலங்களாக ஏற்பது. ஐயா, இது வரைக்கும் நாம சர்வேரா இருந்தோம், சூப்பர்வைசரா இருந்தோம், மேனேஜரா மாறல அப்படின்னு சொல்றேன்னா, இது வரைக்கும் காலம் அப்படியே சென்று விட்டது என்றால் உழைப்பாளி சொல்லுவாங்க ரஜினிமர், உழைப்பாளியும் நானே முதலாளியும் நானே. அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் மாற போறீங்க. வண்டி வாகனங்கள் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் அந்த 5, 7, 9 பார்வையால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கொஞ்சம் நெஞ்சலுங்க. எதிர்த்து போராடுகின்ற வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது. வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 6ஆம் இடம் தொழில நல்ல விருத்தி கிடைக்க போகுது. உடம்புல ஏற்பட்டு வந்த பிணிகள் விலகும், மனப்பிணிகள் விலகும், கடன் சுமை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகுகின்ற காலங்களாக அவர் 9ஆம் பார்வையால் நிவர்த்தி அடைய போகுது. அதுவும் இல்லாமல் அவருடைய பார்வைக்கான அமைப்பு உண்டு. 4ஆம் இடத்தை பார்க்க போகுது. சுகமே இல்லைங்க, போங்க, நான் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். கணவன் மனைவி உறவுகளில் ஏற்பட்டு வந்த கலக்கங்கள், குடும்பத்தில் ஏற்பட்டு வந்து எனக்கு வீடு இல்லை, வண்டி இல்லை, வாகனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அவர் நேரடி பார்வையில் அதை கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இதுவரைக்கும் கிடைக்காத ஸ்தானபலம் பெற்று அந்த பார்வை பதிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆக மொத்த நம்ம வாழ்க்கை மாற்றம் என்று சொல்லக்கூடிய நிரந்தர தொழிலையும் சேர்த்து கொடுக்க போறார். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த 4ஆம் இடம் தான் உயர்நிலை கல்வி. அங்க படிச்சாதான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை செல்ல முடியும். அந்த உயர்நிலை கல்வியும் கொடுக்கின்ற இடமாக மாறப்போகுது. அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போறாரு. வருமானம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அவர் பார்க்கின்ற பார்வையால் நம்மளுக்கு வாழ்க்கை துறத்தில் இருந்து வந்த பிரச்சனையும், தொழிலில் ஏற்பட்டு வந்த பிணக்குகளும், கடனில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளும், இந்த கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் விலகத்துக்கான காலங்களாக மாறப்போகுது. சில பேருக்கு மறுமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது. நல்லது அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.